ஹலோ ஹால், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கி வெட்னஸ்டே விளாக் பார்த்துடலாம் வாங்க. இன்னிலேருந்து மாலை பட்சம் ஆரம்பித்தாச்சு. அதனால் தர்ப்பணை பண்ணுறதுக்கோசம் சொம்பு தாம்பாளம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சமையல் இன்றைக்கி கோதுமை ரவை காலம்பு டிஃபன். எனக்கும் அவங்களுக்கும் கோதுமை ரவை கஞ்சி, அம்மாவுக்கும் பையனுக்கும் நேற்று நைட்டு அரைச்ச வடமாவு இருந்தது. அதனால் அவங்க 2 பேருக்காக காலம்புற டிஃபன் சாப்பிட மாட்டோங்க. ஏன்னா தர்ப்பணம் பண்ணனால கஞ்சி தான். 5 நாளுக்கு ஒரே வேளை சாப்பாடு, ஒரு வேளைக்கு டிஃபன் தான். அவரைக்காய் போட்டு கறி பண்ணிவிட்டு பொரிச்ச குழம்பு சவுச்சவு போட்டு வச்சிடலான்னு பிளான் போட்டாச்சு. கஞ்சி வச்சாச்சுங்க. இங்கே அம்மா அடை சாப்பிட்டுட்டாங்க. பையனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவங்க சாப்பிடணும். தர்ப்பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இது மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்துலேயும் நம்ம அவங்களோட ஆசீர்வாதத்தில் நம்ம காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் கண்டிப்பாகவே ஆசீர்வதிப்பாங்க. நம்மளுக்கு கஷ்டங்கள் வராமல் இருக்காது. வந்தாலும் அந்த சமயத்தில் அவங்களோட செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சோன்னா கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக முழுமையாக இருக்கும். தெய்வத்தோட அனுகிரகத்தோடு அவங்களோட அனுகிரகம் நிறைய நம்மளுக்கு தேவை. தெய்வம் கூட மன்னிச்சுருங்க. அவங்க முன்னோர்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தப்பு பண்ணால் பையன் அம்மா அப்பா அப்படிங்கலாம் அந்த உறவுகள்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சிடணும். இந்த மாலை பட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியல, இந்த நாளில் கொடுக்க முடியல, இந்த சமயத்தில் இங்கே கொடுக்கலாம். சமையல்லாம் முடித்து எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அம்மாவுக்கு தான் தட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கேன். சவுச்சவு போட்டு பொரிச்ச குழம்பு, பருப்பு ரசம், பீன்ஸ், அவரைக்காய், கேரட்டெல்லாம் போட்டு கறி பண்ணியாச்சு. மோர் வச்சு சாதம் போட்டு அதில் பருப்பு போட்டு நெய்யை விட்டு கொடுத்தாச்சு. அம்மா சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சாயங்காலம் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு தேவி அவங்க ஷீரடி போயிட்டு வந்தாங்க. பிரசாதம் கொடுக்க வர சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்ருந்தா. அதனால் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். அவங்க பொண்ணு தாங்க என் மேலே ரொம்ப அவ்வளோ பாசமாக இருப்பாள். அவங்க தம்பி பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதனால் கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறோம். இருந்துட்டு போனோம் அப்படின்னா சரி இருந்துட்டு நான் தான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இது அவங்க பாட்டி, இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்க, அதாவது பாபா கோவில் நிறையா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பொண்ணு, அவங்க பேத்தி, இது அவங்க பேரம். கேக்கெல்லாம் வெட்டிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வீட்டுக்கு அம்மாவுக்கு 7:30 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு மாவு தோசைக்கு இருக்குது. அதனால் தோசை ஊற்றி வெங்காயம் சேர்க்க மாட்டேங்க. அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, இந்த காய்கறியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மாலை பட்சத்தில் இந்த சில காய்கறிகள்லாம் சாப்பிடக்கூடாது. இங்கிலீஷ் காய்கறி ஒரு வழி இல்லை, சாப்பிட்டுதாகணும். மெயின் கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. முன்னோர்களுக்கு அது தவிர்க்கணும் அந்த மாலை பட்சத்தில். அப்புறம் நான் அடுப்பெலாம் தொடச்சி எல்லாமே பண்ண போகிறேன். சாப்பாடு டிஃபன் பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன், தோசை வாத்தாச்சு. கோலம் போட மாட்டாங்க. ஏன்னா 15 நாளைக்கும் தர்ப்பணை பண்ணதுக்கப்புறம் கோலம் போடலாம். முன்னாடி கோலம் போடக்கூடாது, விளக்கு ஏற்றக்கூடாது. பாருங்கள், இம்யூனிட்டி பால் காய்ச்சி எல்லாம் பண்ணியாச்சு. அம்மாவுக்கு தோசை சாப்பிட்டாங்க. காய்ச்சி ரெடியாக வச்சுட்டு வெறும் பாலும் கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் மஞ்சப்பொடி இந்த மாதிரி தான் போட்டு கொடுக்கணும். ஏன்னா இது பிதிர்கள் காரியங்கும்போது நைட் பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னது அத்தனையும் உண்மை. நமக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல தப்பே கிடையாது. மூட நம்பிக்கைனா மூட நம்பிக்கை, நம்பிக்கைனா நம்பிக்கை தாங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க. நம்ம எப்போதும் வாழ்க்கையில் நல்லாவே இருப்போம். இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் நம்பலாம். சில விஷயங்கள் எல்லாமே உண்மை தான். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வேலைக்கிழமை வீடியோ. அது வரைக்கும் டாட்டா, குட் நைட்.